டார்கெட் அச்சீவ்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது 10ஆம் வகுப்புல 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் 4ல் இருக்கக்கூடிய லைன்வெல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதுல செயற்கை நுண்ணறிவு, பெருமாள் திருமொழி, பரிபாடல், விண்ணை தாண்டிய நம்பிக்கை அப்படின்னு இருக்கு. 1980களில் ஒவ்வொருவருக்குமான தனிநபர் கணினிகளின் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டின் பிறப்பும் இன்றைய டேஷ் புரட்சிக்கு காரணமாச்சு அப்படின்னா மின்னணு புரட்சி. அதாவது 1980கள்ல ஒவ்வொருவருக்குமே தனிநபர் கணினிகள் அப்படின்னு வந்துச்சு. அதனுடைய வளர்ச்சியும் இணைய பயன்பாடு அப்படின்றதனுடைய பிறப்பும் எதுக்கு வித்திட்டது அப்படின்னா மின்னணு புரட்சிக்கு வித்திட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதழியலில் செயற்கை நுண்ணறிவு குறிப்பிடத்தகுந்த மாறுதல்களை செய்து வருகிறது. அவற்றில் இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் அப்படின்றது மென்பொருள் உள்ளது. அதோட பெயர் என்ன அப்படின்னா வேர்ட் ஸ்மித் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்தாளி. அதாவது இதழியலில் செயற்கை நுண்ணறிவு குறிப்பிடத்தகுந்த மாறுதல்களை செய்து வருகிறது. இதழியல் அப்படின்னு சொல்லும் போது இந்த பத்திரிகைகள் அந்த இதுல வரக்கூடியது. அதுல இயல்பான மொழிநடையை உருவாக்குறது அப்படின்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு சாப்ட்வேர், அதோட பேர் என்னது அப்படின்னா வேர்ட் ஸ்மித் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு தமிழ் பேர் வந்து எழுத்தாளி. 2016ஆம் ஆண்டில் IBM நிறுவனத்தினுடைய செயற்கை நுண்ணறிவு கணினியான டேஷ் சில நிமிடங்களில் 2 கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரினுடைய புற்றுநோயை கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதை யார் சொன்னது அப்படின்னா வாட்சன் சொன்னாரு. 2016ல IBM நிறுவனத்தினுடைய செயற்கை நுண்ணறிவு கணினி டேஷ் சில நிமிடங்களில் 2 கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருத்தரோட புற்றுநோயை வந்து கண்டுபிடிச்சிருச்சு. அது யார் அப்படின்னா அந்த கணினியான வாட்சன் அப்படின்ற அந்த கணினி. அடுத்து டேஷில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தியது. சீனா இடையில சொல்லுவாங்க சவுதி அரேபியால வந்துட்டு சோஃபியா அப்படின்ற ஒரு ரோபோவுக்கு என்ன செய்வாங்கன்னா சிட்டிசன்ஷிப் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது டேஷ் கணினி செயல் திட்ட வரைவு. அடுத்து செயற்கை நுண்ணறிவால் டேஷ் டேஷ் புரிந்து கொள்ளவும் முடியும் என்பதா அதனுடைய சிறப்பு. பார்க்கவும் கேட்கவும் புரிஞ்சுக்கிறவும் முடியும். அடுத்து இவ்வுலகம் இதுவரை மென்பொருள் ஆண்டு கொண்டிருக்கிறது. இனிமே டேஷ் தான் ஆளப்போகிறது. இது வரைக்கும் வந்து சாப்ட்வேர் தான் ஆண்டுட்டு இருக்கு. இனிமே என்ன ஆளப்போகுது அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் அப்படின்றது யாருடைய கூற்று அப்படின்னா பாரதியாரினுடைய கூற்று. இந்தியாவின் பெரிய வங்கி எது அப்படின்னா பாரத் ஸ்டேட் வங்கி. இவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ஆப் பேர் வந்து இலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாரத ஸ்டேட் வங்கி டேஷ் என்னும் உரையாடு மென்பொருளை உருவாக்கியிருக்கு. அதாவது பேசக்கூடிய ஒரு சாட்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாப்ட்வேரை உருவாக்கியிருக்கு. அதோட பேர் என்னது அப்படின்னா இலா அப்படின்னு சொல்லுவாங்க. இலா அப்படின்றதனுடைய விரிவாக்கம் எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட் அப்படின்றது. ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதருடைய பெயர் என்னது அப்படின்னா பெப்பர் அப்படின்றது. உலக அளவில் விற்பனையாகக்கூடிய ஒரே ரோபோ எது அப்படின்னா பெப்பர். அது எந்த நாட்டினுடையது? ஜப்பானினுடையது. சீன நாட்டுல கான்டன் நகருக்கு 500 கல் வடக்கே டேஷ் எனும் துறைமுகம் இருக்கு. அதோட பெயர் வந்து சூவன் ஷவ் அப்படின்னு சொல்லக்கூடியது. பண்டைய காலத்தில் தமிழ் வணிகர்கள் சீனாவுக்கு அடிக்கடி போயிட்டு வந்திருக்காங்க. அதன் காரணமாக சீனால என்ன இருக்கு அப்படின்னா சிவன் கோயில் ஒண்ணு இருக்கு. அடுத்து அங்க துறைமுக நகரங்கள் இருந்திருக்கு. அதனுடைய பேர் தான் அந்த சூவன் ஷவ் அப்படின்றது. இங்க வந்து தமிழர்கள் போயிட்டு வந்ததுனால அங்க என்ன இருந்திருக்கு? ஒரு சிவன் கோயிலும் இருந்திருக்கு. சீனாவில் எந்த பேரரசின் ஆணையின் கீழ் சிவன் கோயில் கட்டப்பட்டது அப்படின்னா குப்லாய் கான் அப்படின்றவருடைய ஆணையின் கீழே தான் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா சிவன் கோயில் கட்டப்பட்டது. சீனாவில் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயில்ல தமிழ் கல்வெட்டுகளும் டேஷும் அமைக்கப்பட்டிருக்கு. சோழர் கால சிற்பங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அமைக்கப்பட்டிருக்கு. வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் அப்படின்ற வரிகள் இடம்பெற்றக்கூடிய நூல் வந்து பெருமாள் திருமொழி. இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். வாளால் அறுத்துவன் சுடினும் மருத்துவன் பால் இருக்கக்கூடிய தீரா காதலால் இருக்கக்கூடிய நோயாளி போல, மருத்துவனை நம்பி இருக்கக்கூடிய நோயாளிகள் போல நானும் உன்னை நம்பிதான் இருக்கேன்னு சொல்லி வித்துவ கோட்டம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அன்னையை அழைச்சு பாடுறதாக இருக்கக்கூடியது. இந்த இது வந்து இந்த பெருமாள் திருமொழி நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். சுடினும் அப்படின்னா சுட்டாலும், மாளாத அப்படின்னா தீராத, மாயம்னா விளையாட்டு. குலசேகர ஆழ்வார் எங்குள்ள இறைவனை உய்ய வந்த பெருமாளை அன்னையாக வச்சு பாடுறாரு அப்படின்னா குலசேகர ஆழ்வார் எங்க இருக்கக்கூடிய இறைவனான உய்ய வந்த பெருமாளை அன்னையா நினைச்சு பாடுறாரு அப்படின்னா வித்துவ கோடு அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய பெருமாள், உய்ய வந்த பெருமாள் அப்படின்றவர் தான் அவரை என்னவா நினைச்சு பாடுறாரு அப்படின்னா வித்துவ கோட்டம்மா அப்படின்னு கூப்பிடுறதாக பாடியிருப்பாரு. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழி எது அப்படின்னா இந்த பெருமாள் திருமொழி. இந்த பெருமாள் திருமொழியினுடைய ஆசிரியர் தான் குலசேகர ஆழ்வார். இந்த பெருமாள் திருமொழி அப்படின்றது 4000 திவ்ய பிரபந்தத்துல 5வது திருமொழி. அடுத்து குலசேகர ஆழ்வாரினுடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு. விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல அப்படின்ற வரிகள் இடம்பெற்றக்கூடிய நூல் வந்து பரிபாடல். இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கீராந்தையார்னு சொல்லுவாங்க. செந்தி சுடறிய ஊழியும் பணியோடு என்ற வரியை இயற்றியவர் கீராந்தையார். அந்த மாதிரி வரிகள் 10 பாட்டு 8 தொகை நூல்கள் 4000 திவ்ய பிரபந்தத்துல இருந்து கொடுத்திருக்க வரிகள்லாம் ரொம்ப முக்கியம். விசும்பு அப்படின்னா வானம் அப்படின்னு அர்த்தம். அப்ப அதுக்கு எதிர்ச்சொல் என்னது? நிலம். அப்ப அதை என்ன சொல்லுவோம்? அசும்பு அப்படின்னு சொல்லுவோம். ஊழி அப்படின்னா யுகம், ஊழ் அப்படின்னா முறை அப்படின்னு அர்த்தம். தன் பெயல், பெயல்னா மலை. இன்னொன்னு வசினால என்ன அர்த்தம் அப்படின்னா மலைதான்.
தன் அப்படின்னா தன்மை அப்படின்னு அர்த்தம். அப்ப குளிர்ந்த மழை. ஆர்தருபு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. பீடுனா சிறப்பு. ஈண்டி அப்படின்னா செறிந்து திரண்டு. அடுக்கு தொடர்கள். ஊழ் ஊழ் அப்படிங்கிறது அடுத்தடுத்து அடுக்கி வர்றது. ஆனா அதை பிரிச்சாலும் பொருள் தரும். அப்ப அடுக்கு தொடர். வளர்வானம் வளர்கின்ற வானம் வளரும் வானம் முக்காலத்தையும் காட்டும் வினைத்தொகை. செந்தி செம்மை கூட்டல் தீ மை விகுதி மறைஞ்சா பண்பு தொகை. வாரா அப்படின்றது வாராத அப்படின்னு வரணும். அப்ப ஈறுகட்ட எதிர்மறை பெயர்ச்சொல். வாரா பொருளாக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த பொருள் அப்படின்றது ஒரு பெயர் சொல். வாரா அப்படின்றது ஒன்றன் பால் ஒன்னே ஒண்ணு குறிச்சு வர்றது. அப்ப ஈறுகட்ட எதிர்மறை பெயர்ச்சொல். அடுத்துதான் பகுபத உறுப்பிலக்கணம். கிளர்ந்த அப்படின்றத பகுபத உறுப்பிலக்கணப்படி பிரிச்சோம் அப்படின்னா கிளர் அப்படின்றது பகுதி. இங்க இந்து இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இத்தா இருந்து இந்தா மாதிரி இருக்கும். அந்த இத்துங்கிறது சந்தி, இந்தாக மாற்றம் அடைந்தது விகாரம். இந்த தாவை பிரிக்கும் போது இத்து கூட்டல் ஆ. இத்து இட்டு இரு இன்னு இதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா இறந்த கால நடுநிலை. அகரத்துல முடிஞ்சு அப்படின்னா அது பெயரச்ச விரிவு. அடுத்ததா அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹபிள் எந்த ஆண்டு நம் பால்வீதியை மாதிரியே பல பால்வீதிகளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு அப்படின்னா 1924. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் அப்படின்ற வரிகள் இடம்பெற்றக்கூடிய நூல் திருவாசகம். திருவாசகம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர். திருவாசகமும் திருக்கோவையும் இவருடையதுதான். 8 தொகை நூல்கள்ல ஒண்ணு என்னது அப்படின்னா பரிபாடல். பரிபாடலினுடைய சிறப்பு பெயர் என்னது அப்படின்னா ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 தொகை நூல்கள்ல பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது அப்படின்னா பரிபாடல். இது சங்க நூல்கள்லயே பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது அப்படின்னா பரிபாடல் தான். பரிபாடலினுடைய ஆசிரியர் கீராந்தையார். இதுல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா 70 பாடல்கள் இருக்கு. பரிபாடலில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருப்பதா உரையாசிரியர் சொல்றாங்கன்னா 70. ஆனா அதுல நமக்கு கிடைச்சிருக்கிறது எத்தனை பாடல் அப்படின்னா 24 பாடல்கள் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் இதெல்லாத்தையும் எதன் மூலம் அறியலாம் அப்படின்னா சங்க இலக்கியங்கள் மூலமாக அறியலாம். இந்த சங்க இலக்கியங்கள்லயே பண்ணோடு பாடப்பட்ட நூல் தான் அந்த பரிபாடல். பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1988. இந்தியாவிலேயே முதலாக டேஷ் பாகை அரைவட்ட வானத்திரை பெரியார் தொழில்நுட்ப கழகத்தில் உள்ள கோளரங்கத்தில் இருக்கு. அதாவது 360 டிகிரியில இருக்கக்கூடிய அரைவட்ட வானத்திரை அதுதான் எங்க இருக்கு அப்படின்னா பெரியார் கோளரங்கத்துல வச்சிருக்காங்க. பெரியார் தொழில்நுட்ப கழகத்தில் உள்ள கோளரங்கம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னா 2009. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில இருக்கக்கூடிய கோட்டூர்புரத்துல. மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளக்கூடிய திறன் தான் எது அப்படின்னா புத்தி கூர்மை அப்படின்னு சொல்லுவாங்க. டேஷ் அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல, அது அறிவின் மாயை. அறியாமை அப்படிங்கிறது அறிவாற்றலினுடைய எதிரி கிடையாது, அது அறிவின் மாயை, மாய தோற்றம் அப்படின்றாங்க. தற்காலத்தினுடைய ஐன்ஸ்டீன் அப்படின்னு புகழப்படுறவர் யார் அப்படின்னா ஸ்டீபன் ஹாக்கிங். இங்கிலாந்துல இருக்கக்கூடிய மருத்துவமனையில் ஸ்டீபன் ஹாக்கிங் எந்த வயதில் மற்றும் எந்த ஆண்டில் அனுமதிக்கப்பட்டார் அப்படின்னா 21 வயது 1963 அனுமதிக்கப்பட்டிருப்பாரு. ஸ்டீபன் ஹாக்கிங் பாதித்த நோய் எது அப்படின்னா பக்கவாதம். ஸ்டீபன் ஹாக்கிங் எந்த ஆண்டு மூச்சுக்குழாய் தடங்களால் பேசக்கூடிய திறனை இழந்தார் அப்படின்னா 85 இழந்துருவார். ஸ்டீபன் ஹாக்கிங் எதன் மூலமாக தனது கருத்தை கணினியில் தட்டச்சு செய்து வெளிப்படுத்தினார் அப்படின்னா கண்ணத்தசை அசைவு அப்படின்றதன் மூலமாக தன் சொல்லக்கூடிய கருத்தை கணினியில தட்டச்சு செஞ்சு வெளியிடுவார். டேஷ் கருந்துளைகள் பற்றிய ஸ்டீபன் ஹாக்கிங்கினுடைய ஆராய்ச்சிகள் முக்கியமானவை. பேரண்ட பெருவெடிப்பு பற்றிய அந்த கருந்துளைகள் பற்றிய ஸ்டீபன் ஹாக்கிங்கினுடைய ஆராய்ச்சிகள் ரொம்ப முக்கியமானவை. புனைவு இலக்கியம் படைப்பவர்களது கருத்துக்களை எல்லாம் மிஞ்சுவதாகவே கருந்துளைகள் பற்றிய உண்மைகள் இருக்கு, அதனை அறிவியல் உலகம் மிக மெதுவாகவே புரிந்து கொள்ள முயல்கிறது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஸ்டீபன் ஹாக்கிங். கருந்துளை அப்படின்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதல்ல சொன்னவர் யார் அப்படின்னா ஜான் வீலர் அப்படின்றவர் தான். ஸ்டீபன் ஹாக்கிங்கினுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவு டேஷ் அப்படின்னு சொல்றாங்க, ஹாக்கிங் கதிர்வீச்சு அப்படின்னு சொல்றாங்க. நியூட்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வகித்த கணக்கியல் துறையினுடைய டேஷ் என்ற மதிப்பு மிகுந்த பதவியை ஸ்டீபன் ஹாக்கிங்கும் வகித்திருக்காரு. எது அப்படின்னா லுகாசியன் பேராசிரியர் அப்படின்ற ஒரு பதவியை எங்க நியூட்டன்ல இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம், நியூட்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல வகித்த கணக்கியல் துறையினுடைய லுகாசியன் பேராசிரியர் அப்படின்ற மதிப்பு மிகுந்த பதவி யார் வகிச்சிருக்கா அப்படின்னா ஸ்டீபன் ஹாக்கிங். அடுத்து கலிலியோவினுடைய நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டீனுடைய நிலவு நாளில் இறந்த அறிவியலாளர் யார் அப்படின்னா ஸ்டீபன் ஹாக்கிங். அதனாலதான் அவர் என்ன சொல்றாங்கன்னா நவீன ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஸ்டீபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகள் எது அப்படின்னா அமெரிக்காவினுடைய உயரிய விருதான அதிபர் விருது, அதே மாதிரி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விருது, உல்ஃப் விருது, காஃப்லி பதக்கம், அடிப்படை இயற்பியல் பரிசு இதெல்லாமே. அடுத்து தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று நம்புவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்புதான் வருகிறது, விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும் போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறீர்கள் அப்படின்ற வார்த்தையை சொன்னவர் யார் அப்படின்னா ஸ்டீபன் ஹாக்கிங்.
2012 நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளின் தொடக்க விழா நாயகன் யார் அப்படின்னா ஸ்டீபன் ஹாக்கிங் தான். அடுத்து டேஷ் டேஷ் போன்ற தொலைக்காட்சி தொடர்களில் ஸ்டீபன் ஹாக்கிங் பங்கேற்கிறார். அடுத்த தலைமுறை பெருவெடிப்பு கோட்பாடு. சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானில் இருந்து பறந்து தனது 60வது பிறந்த நாளை கொண்டாடியவரும் இந்த ஸ்டீபன் ஹாக்கிங் தான். டேஷ் என்ற விமானத்தின் பூஜ்ய ஈர்ப்பு விசையை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை ஸ்டீபன் ஹாக்கிங் உணர்ந்தார். போயிங் 727 அப்படின்றதுல. ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அந்த நூல் எது அப்படின்னா காலத்தின் சுருக்கமான வரலாறு. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து இது எப்ப வெளிவந்துச்சு அப்படின்னா 1988. கடும் பகட்டி யானை நெடுந்தேர் கோதை என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா ஒரு அகநானூறு. கடும் பகட்டி யானை நெடுந்தேர் கோதை அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகள் இடம்பெற்றக்கூடிய நூல் அகநானூறு. வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது. நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை சொன்னவர் யார் அப்படின்னா ஸ்டீபன் ஹாக்கிங். இதோட இயல் 4க்கான இந்த லைன் பை லைன் கொஸ்டின் ஆன்சர்ஸ் முடியுது.